என் அன்பு குழந்தையே, கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த பூமியில் இந்த தருணத்தில் இந்த வார்த்தைகள் உன்னை வந்தடைந்திருப்பது வெறும் தற்செயல் அல்ல. இது ஒரு தெய்வீக திட்டம். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திக்கும் கண்ணீரையும் நான் காண்கிறேன். நீ தனிமையில் தவிப்பதாக எண்ணாதே. நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். இந்த தருணம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக அமையப் போகிறது. உன் போராட்டங்கள் முடிவுக்கு வந்து நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் காலம் கனிந்து விட்டது. நீ இழந்த அனைத்தையும் விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக ஆயத்தம் செய்திருக்கிறேன். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேள். ஏனெனில் உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் வெற்றிகரமானதாக மாறப்போகிறது. என் கரம் உன்னை வழிநடத்துவதை நீ விரைவில் உணர்வாய். நீ மிகவும் களைப்படைந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். மற்றவர்களுக்காக சிரித்த முகத்தை காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் ரணப்பட்டு கொண்டிருப்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சவால்களை எதிர்கொள்வதும் விடை தெரியாத கேள்விகளோடு போராடுவதும் உன்னை சோர்வடைய செய்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி உன் மனதை அரித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். இரவுகளில் நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். உன் உழைப்பு வீணாகிவிட்டதாக நீ கருதலாம், ஆனால் நான் எதையும் மறக்கவில்லை. உன் பொறுமைக்கு மிகச்சிறந்த பலனை நான் வழங்கப் போகிறேன். இப்போது உனக்கு தேவைப்படுவது இன்னும் ஒரு சிறிய அளவு நம்பிக்கை மட்டுமே. உன் பலவீனமான தருணங்களில் நான் உனக்கு பலமாக இருப்பேன். உன் பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நான் உன்னை தாங்குவேன். உன் கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் இப்போது பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீ காண்கின்ற சூழ்நிலைகள் இன்னும் மாறாமல் இருக்கலாம், ஆனால் திரைக்கு பின்னால் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் ஒவ்வொன்றும் உன் முன்னே திறக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உன் பாதையில் உள்ள தடைகளை நீக்கி உனக்கான வழியை நான் செப்பனிடுகிறேன். இப்போது வீசும் காற்று உனக்கு எதிராக இருப்பதாக தோன்றினாலும் அது உன்னை சரியான திசையில் கொண்டு செல்லவே உதவுகிறது. உன் வாழ்வின் இருண்ட மேகங்கள் களைந்து விடியலின் ஒளி பரவத் தொடங்கும் நேரம் இது. நீ இதுவரை கண்டிராத ஒரு புதிய மாற்றத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகிறேன். எதற்கும் அஞ்சாதே, ஏனெனில் நான் உன் முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் இந்த தாமதம் என்று நீ வருந்தலாம். ஆனால் ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை புரிந்துகொள். உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றவும் வரப்போகும் பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ளும் தகுதியை உனக்குள் உருவாக்கவுமே நான் இந்த காத்திருப்பு காலத்தை தந்தேன். ஒரு பெரிய கட்டிடம் கட்டுவதற்கு முன் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டுமோ அதேபோல் உன் வாழ்வின் உயர்வுக்கும் இந்த தயாரிப்பு அவசியம். சரியான நேரத்தில் சரியான நபர்களை உன் வாழ்வில் நான் இணைப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட மேலான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பதற்காகவே சிலவற்றை உன்னிடமிருந்து தள்ளி வைத்தேன். இப்போது நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உன் எதிர்கால வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். காலங்கள் கடந்துவிட்டதாக எண்ணி வருந்தாதே. என்னுடைய கால அட்டவணை எப்போதும் சரியானது. உன் வாழ்வில் நான் குறித்திருக்கும் நேரம் மிக சிறந்தது. உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் தீவிரமடைகின்றனவென்றால் நீ உன் இலக்கிற்கு மிக அருகில் இருக்கிறாய் என்று அர்த்தம். ஒரு போர்வீரன் வெற்றி கோட்டை நெருங்கும் போதுதான் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் உன் வாழ்வில் பெரியதொரு திருப்புமுனை ஏற்பட போவதால் தான் தடைகள் அதிகமாக தோன்றுகின்றன. எதிரி உன்னை சோர்வடையச் செய்து உன் நம்பிக்கையை கைவிடச் செய்ய முயல்கிறான். ஆனால் நான் உனக்குள்ளே கொடுத்திருக்கும் ஆற்றல் எந்த எதிர்ப்பையும் விட பெரியது. நீ விழுந்து விடுவாய் என்று நினைப்பவர்கள் மத்தியில் நீ சிங்கம் போல எழும்பி நிற்கப் போகிறாய். உன் போராட்டங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை செதுக்குவதற்கே. சோதனைகளைக் கண்டு பின்வாங்காதே. அவை உனக்கான வெற்றியின் படிகள். நான் உனக்கு வெற்றியை ஏற்கனவே உறுதி செய்துவிட்டேன். நீ செய்ய வேண்டியது உறுதியோடு நிற்பது மட்டுமே. பொருளாதார நெருக்கடிகளால் நீ படும் அவதிகளை நான் காண்கிறேன்.
கடன் சுமைகளும் போதிய வருமானம் இல்லாமையும் உன்னை வாட்டுவதை நான் அறிவேன். ஆனால் நான் உனது தேவைகளை சந்திக்கும் தேவன். வற்றாத ஊற்றைப் போல உன் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துவேன். நீ இதுவரை கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை விட பல மடங்கு லாபத்தை நீ காணப்போகிறாய். புதிய வாய்ப்புகளும் தொழில்களும் உன்னை தேடி வரும். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ மற்றவர்களிடம் கடன் வாங்கும் நிலையிலிருந்து மாறி மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். வறுமை என்னும் நிழல் உன்னை விட்டு விலகும். உன் தேவைகள் அனைத்தும் அதிசயமான முறையில் சந்திக்கப்படுவதைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய். உன் பொருளாதார நிலையில் ஒரு பெரிய புரட்சியை நான் ஏற்படுத்தப் போகிறேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். பலன் தரும் கரம் என்னுடையது. உன் உடலில் இருக்கும் வலிகளையும் மனதில் இருக்கும் ரணங்களையும் நான் குணமாக்கப் போகிறேன். தீராத வியாதியால் நீ அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இதோ நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் என் வல்லமை உன்னை தொட்டு சுகமாக்கும். உன் பலவீனங்கள் மறைந்து புத்தம் புதிய பலம் உன் உடலில் பாயும். அதேபோல் மன அழுத்தத்தாலும் கவலையாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் உன் உள்ளத்திற்கு நான் அமைதியை தருகிறேன். தேவையற்ற பயங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உன்னை விட்டு நீங்கும். நீ நிம்மதியான உறக்கத்தை பெறுவாய். உன் உடல் நலம் சீராகி நீ புத்துணர்வோடு செயல்படுவாய். நான் உனக்கு ஜீவனை தரும் தேவன். உன் ஆரோக்கியம் என் பொறுப்பு. நீ மீண்டும் துள்ளி குதித்து ஓடும் நாட்களை நான் உனக்கு தருவேன். உன் ஆரோக்கியத்தில் ஒரு புதிய விடியலை காண்பாய். உடைந்து போன உறவுகளால் நீ வேதனையடைந்து கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமலும் புரிந்துணர்வு இல்லாமலும் இருப்பதை நான் காண்கிறேன். கசப்பான வார்த்தைகளும் பிரிவினைகளும் உன் மனதை ரணமாக்கியிருக்கலாம். ஆனால் நான் உறவுகளை சீரமைக்கும் தேவன். பிரிந்து போனவர்கள் மீண்டும் இணைவார்கள். கசப்புகள் மறைந்து அன்பு பெருகும். உன் இல்லத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் மனப்பக்குவத்தை நான் தருவேன். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். உன் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன். நீ இழந்த அன்பை விட மேலான அன்பை உனக்கு தருவேன். உறவுகளுக்குள் இருந்த விரிசல்கள் மறைந்து ஒருமைப்பாடு உண்டாகும். உன் வீடு ஆசீர்வாதத்தின் புகலிடமாக மாறும். அன்பினால் உன் இல்லம் நிறையப் போகிறது. உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை உன்னை வாட்டுகிறதா? உனக்கான சரியான வேலை அல்லது தொழில் அமையவில்லையே என்று வருந்துகிறாயா? பயப்படாதே. உனக்கான உன்னதமான கதவை நான் திறப்பேன். மனிதர்கள் அடைக்கும் கதவுகள் உன்னை பாதிக்காது. உன் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கண்டிராத உயரிய இடங்களுக்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன். உன் தொழில் விருத்தியடையும். உனது முடிவுகள் ஞானமிக்கதாக இருக்கும். உன் வேலை செய்யும் இடத்தில் உனக்கு நற்பெயர் கிடைக்கும். இதுவரை உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன். உன் எதிர்காலம் பிரகாசமானது. ஏனெனில் அதை நான் என் கரங்களில் ஏந்தியிருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். புதிய திட்டங்கள் வெற்றியடையும். உன் வாழ்க்கை பயணம் இனி வெற்றிகரமான பாதையில் அமையும். உன் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். மற்றவர்களின் வளர்ச்சியைக் கண்டு உன் வாழ்க்கையை அவர்களோடு ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனி கால அட்டவணையை வைத்திருக்கிறேன். ஒரு செடி சீக்கிரம் வளரலாம், ஒரு மரம் வளர காலம் எடுக்கலாம். ஆனால் மரம் தரும் நிழலும் பலனும் அதிகமானது. அதுபோலவே உன் வாழ்வின் வளர்ச்சியும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தாமதமாகலாம். மற்றவர்களுக்கு எளிதாக கிடைப்பது உனக்கு கடினமாக தோன்றலாம். ஏனெனில் நான் உன்னை ஒரு பெரிய பொறுப்பிற்காக தயார் செய்கிறேன். உன்னுடைய ஓட்டம் உன்னுடையது மட்டுமே. மற்றவர்கள் உன்னை விட முன்னால் செல்வதாக தோன்றினாலும் நீ உன் பாதையில் உறுதியாக இரு. உனக்கான ஆசீர்வாதத்தை யாரும் பறிக்க முடியாது. உனக்கான நேரம் வரும்போது நீ அடையும் உயரம் அனைவரையும் வியக்க வைக்கும். உன்னுடைய தனித்துவத்தை நான் அறிவேன். அதை நான் உலகிற்கு வெளிப்படுத்துவேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய பயணத்தை தொடர். உன் வாழ்வில் சடுதியான ஒரு மாற்றத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். பல ஆண்டுகளாக நீ போராடிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஒரே நாளில் மாறப்போகிறது. மோசேயின் வாழ்வில் வனாந்தர காலம் முடிந்து சடுதியாக பேச்சும் செயலும் மாறியது போல உன் வாழ்விலும் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படும். நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நற்செய்தி உன்னை வந்தடையும்.
இதுவரை மந்தமாக இருந்த காரியங்கள் வேகம் எடுக்கும். முடங்கி கிடந்த திட்டங்கள் உயிர் பெறும். உன் வாழ்வில் நான் செய்யப்போகும் இந்த அதிசயம் உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றியிருப்பவர்களையும் பிரமிக்க வைக்கும். இது என் வல்லமையின் வெளிப்பாடு. இனி வரும் நாட்கள் வேகமான முன்னேற்றத்தின் நாட்களாக இருக்கும். நீ கடந்து வந்த நீண்ட வனாந்தர பயணம் முடிவுக்கு வருகிறது. பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள் நீ நுழையப் போகிறாய். இந்த திருப்புமுனை உனக்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் தேடித்தரும். பயமே உன் மிகப்பெரிய எதிரி. நடக்காத ஒன்றை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்து. உன் கற்பனையில் தோன்றும் அச்சங்கள் உன்னை சோர்வடையச் செய்ய விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற என் வாக்குறுதி உனக்கு போதுமானது. சூழ்நிலைகளை பார்க்காமல் என் வார்த்தைகளை பார். இருள் சூழ்ந்திருந்தாலும் என் ஒளி உனக்கு வழிகாட்டும். பயத்திற்கு பதில் நம்பிக்கையை உன் உள்ளத்தில் விதை. எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது என் ஆசீர்வாதங்களை நினைவுகூர். நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. ஏனெனில் வானத்தையும் பூமியையும் படைத்த நான் உன் பக்கம் இருக்கிறேன். எந்த ஆயுதமும் உனக்கு எதிராக வாய்க்காது. உன் பயத்தை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. நான் உனக்கு தரும் தைரியம் உன்னை எங்கும் வெற்றியாளனாக மாற்றும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய துணிச்சல் பிறக்கும். இனி நீ தலைகுனிந்து நடக்க தேவையில்லை. நிமிர்ந்து நில். நான் உன்னை வழிநடத்துவேன். உன் நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் செலுத்து. என்னால் முடியாது, வாழ்வு முடிந்துவிட்டது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை பேசாதே. உன் வார்த்தைகளே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. என்னால் முடியும், இறைவன் எனக்கு துணையாக இருக்கிறார், நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு பேசு. நீ எதை பேசுகிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். உன் சூழ்நிலைக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லாதே. மலையை பார்த்து நகர்ந்து போய் என்று நீ சொன்னால் அது நடக்கும். உன் வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கிறது. ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசு. உன் வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். தினமும் காலையில் என் வாக்குறுதிகளை நீயே உரக்கச் சொல். அந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு பலத்தை தரும். உன் பேச்சில் மாற்றம் ஏற்படும் போது உன் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையின் வார்த்தைகளை உன் ஆயுதமாக பயன்படுத்திக்கொள். உன் இதயத்தில் இருக்கும் கசப்புகளையும் கோபங்களையும் தூக்கி எறிந்துவிடு. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உனது விடுதலைக்காக. மற்றவர்கள் மீது நீ வைத்திருக்கும் வன்மம் உன் ஆசீர்வாதங்களை தடுக்கும் தடையாக இருக்கிறது. அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருப்பதால் தான் உன்னால் வேகமாக முன்னேற முடியவில்லை. கசப்பை விட்டுவிடு. அப்போதுதான் உன் இதயம் என் அன்பினால் நிறைய முடியும். யாரையும் வெறுக்காதே, மாறாக அவர்களுக்காக வேண்டிக்கொள். மன்னிக்கும் போது உனக்குள் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதை நீ உணர்வாய். உன் மனதின் பாரம் குறைந்து நீ லேசாக உணர்வாய். பழைய காயங்களை நினைத்து புலம்பாதே. நான் உனக்கு புதிய இருதயத்தை தருகிறேன். அன்பும் கருணையும் கொண்ட உன் உள்ளம் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் காந்தமாக மாறும். உன் விடுதலை இன்று தொடங்குகிறது. பழையவை எல்லாம் கடந்து போயின. நன்றியுணர்வோடு இருப்பது உன் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாகும். உனக்கு இப்போது இருப்பதை குறித்து நன்றி சொல்ல பழகு. சிறிய விஷயங்களில் நீ நன்றியுள்ளவனாக இருக்கும்போது நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைத்த நன்மைகளை எண்ணிப்பார். நீ சுவாசிக்கும் காற்று, நீ உண்ணும் உணவு, உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்கள் என ஒவ்வொன்றிற்கும் நன்றி சொல். நன்றியுள்ள இதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடினமான சூழ்நிலையிலும் நன்றி இறைவா என்று நீ சொல்லும்போது உன் பிரச்சனை மறைந்து என் மகிமை வெளிப்படும். உன் நன்றியுணர்வு ஒரு நறுமணம் போல என்னை வந்தடைகிறது. நீ எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறாயோ அவ்வளவு அதிகமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நன்றியுணர்வு உன் வாழ்வின் ஒரு கலாச்சாரமாக மாறட்டும். இது உன்னை மேன்மைப்படுத்தும். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நீ வருந்தாதே. உனக்காக நான் வழக்காடுவேன். உன் மீது வீண் பழி சுமத்தியவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அனைவரும் வெட்கப்படும்படி செய்வேன். பழிவாங்குதல் என்னுடையது. நீ அமைதியாக இரு. நான் உன்னை உயர்த்தி உனக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நான் பெற்றுத் தருவேன். உன்னை தாழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே நான் உனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் செய்வேன். உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் உரிய பலனை நீ காண்பாய். நீதி தேவன் நான். எதற்கும் அஞ்சாதே. உன் பக்கம் நியாயம் இருந்தால், உலகம் உனக்கு எதிராக இருந்தாலும் நான் உன்னை ஆதரிப்பேன். மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். உன் பெயர் மீண்டும் நிலைநாட்டப்படும். அநீதியால் நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். உன் வாழ்வில் நியாயம் நிலைநிறுத்தப்படும் காலம் இது. அமைதியோடு இரு. என் செயலை கவனி. இந்த தருணத்தில் நீ சோர்ந்து போய்விடாதே. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். உன் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது.
ஓட்டப்பந்தயத்தின் இறுதியில்தான் அதிக வேகம் தேவை. அதுபோல இப்போது உன் நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கு. பின்வாங்குவது உன் சுபாவம் அல்ல. நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார். நான் உன்னை எப்படி கைவிடாமல் நடத்தினேன் என்பதை உணர்வாய். அதே இறைவன் இப்போதும் உன்னோடு இருக்கிறேன். இன்னும் சில அடிகள் எடுத்து வைத்தால் நீ உன் கனவை அடைந்து விடுவாய். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உன் நம்பிக்கையை விடாதே. நீ உறுதியாக நின்றால் அற்புதம் நடப்பதை காண்பாய். என் வார்த்தைகளை உன் கால்களுக்கு தீபமாக வைத்துக்கொள். நீ தளராமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் பலன் பெறுவாய். இதோ நான் உனக்கு தரும் வெற்றியின் மகுடம் மிக அருகில் உள்ளது. என் அன்பு குழந்தையே, இந்த செய்தியின் மூலம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதை நான் காண்கிறேன். நான் சொன்ன வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் நிறைவேறும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும். உன் சந்ததி தழைக்கும். நீ தொடும் காரியமெல்லாம் துலங்கும். என் சமாதானம் உன் இதயத்தை ஆளட்டும். இனி பயத்திற்கும் கவலைக்கும் உன் வாழ்வில் இடமில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை வழிநடத்துகிறேன். உன்னை உயர்த்துவேன். இந்த வினாடி முதல் உன் வாழ்வில் புது அத்தியாயம் தொடங்குகிறது. நீ கண்ட கனவுகள் நனவாகும். நீ கேட்ட விண்ணப்பங்கள் கேட்கப்படும். மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் பாதையில் செல். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்றும் என் அன்பிற்குரியவன். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன்னோடு இருக்கும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்